நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கோச்சார கிரகங்கள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும். ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முதல் பார்க்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். மேச ராசி நேயர்கள், தன்னம்பிக்கை, தைரியம், தன்னுடைய செயல்பாடுகளில் எப்போதுமே வேகத்தை காட்டக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக மேச ராசிக்கு பாவர் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார். 2.5 வருஷமா உங்களுடைய வேகத்துல கொஞ்சம் ஸ்லோ இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீடா செய்வீங்க, யாரை பத்தியுமே கொஞ்சம் பதட்டம் இல்லாம பயப்படாம செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட நீங்க இந்த 2.5 வருஷத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான தயக்கங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த தயக்கங்கள், இந்த கவலைகள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் இறுதியிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாத பலன்கள்ல உங்கள் ராசியை கடந்த 2.5 வருட காலமாக சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார் தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலமாக. ஸோ அந்த பார்வையின் தன்மை இந்த மார்ச் மாதம் இறுதியில விலகிறதே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம், நல்ல விதமான முன்னேற்றங்கள் இனிமே நீங்க உறுதியா பெறக்கூடிய செயல்பாடுகள் ஏற்பட போகிறது. அதே போல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 11ல செயல்படுவதனால லாபங்கள், நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிருக்கீங்க, சின்ன பிசினஸ் ஆனாலும் சரி, ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணாலும் சரி, அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். 10 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 10,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லாபங்கள் உங்களுக்கு கை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மார்ச் மாச பலன்கள்ல உறுதியாக கிடைக்க போகுது. சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படலாம். அதாவது வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க, வேலையில இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பயன்படும். ரொம்ப நாளா நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸோ அந்த வேலையில எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, இடம் சேஞ்ச் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிருக்கீங்கன்னா கட்டாயமா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்குது. இடமாற்றம் வேண்டாம், நான் இந்த இடத்துலயே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன்,
அப்ப இடமாற்றம் பெறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? ஏன்னா கிரகங்கள் இடமாற்றத்தை கொடுக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இடமாற்றம் வேண்டாங்க, நான் இடமாற்றம் விரும்பல, எனக்கு இருக்க இடமே சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நான் இடமாற்றம் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதற்கான வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் கன்ஃபார்மாக சொல்றேன். நீங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன். கட்டாயமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம். கமெண்ட்ஸ் கொடுத்ததை எனக்கு வாட்ஸ்அப்லேயும் தாங்க. நான் கட்டாயமாக உங்களுக்கு இடமாற்றம் அடையாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது, உறுதியாக சொல்கிறேன். ஒரு அமௌண்ட் கூட வாங்காமல் உங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணால் நீங்கள் இடமாற்றம் அடையாமல் அங்கேயே இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஏன்னா 5 கிரகங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு. மிக ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ஒரு 5 கிரகங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால உறுதியாக வெளி மாநிலம், வெளி ஊர், வெளிநாடு பயணங்களை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள மார்ச் மாதம் உறுதி செய்யப்படும். அப்ப வெளிநாடுக்கு முயற்சிகள் பல நாட்களாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த முயற்சிகள் தடையாவே இருக்கு அப்படின்னு மேசராசிக்காரங்க யாரும் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல திரும்பியும் மறுபடியும் ஒரு முயற்சி எடுங்கள். உறுதியாக நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பு கிரக நிலைகள் உங்களுக்கு தரப்போகிறது. அடுத்து குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்கள் கூட நீங்க மேற்கொள்ளலாம். ஏதாச்சும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுக்கே கல்யாணம் முடியல, திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிருக்கீங்கன்னா சுக்கிரன், சனி, சூரியன் இந்த இணைவானது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறது. நீங்க ஒரே ஒரு விஷயம் கட்டாயமா கவனமா இருக்கணும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது மேசராசி ஆண்கள் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண் தன் கூட பழகிறவங்க, தன் கூட நிற்பவர்கள், சகோதர சகோதரிகள், அப்படி எந்த ஒரு அன்பான உறவுகள் பெண்களாக உங்களுடன் பழகிறார்களோ அவங்க எக்காரண கொண்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிக்கை வச்சு அவங்களை ஏமாத்திடக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் உறுதியாக செய்துவிடக்கூடாது. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் உள்ள பெண்களுக்குமே சொல்வது என்னென்னா, இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே, மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நிதானம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் யாராச்சும் தெரியாத நபர்கள், நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, உறவுலையோ அல்லது எதுலையுமே தெரியாது. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நட்பு வருதுன்னே தெரிய மாட்டேங்கி, அந்த அளவுக்கு இணையதளம் மூலமாக நிறைய சமூக வலைதளம் மூலமாக நம்ம நட்பை ஏற்படுத்திக்கிறோம். ஸோ அந்த நட்புகள் மூலமாக பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க, கெட்ட செயல்பாடுகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் தெரியாத நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் பெண்களுக்கு அப்ளிகேஷன் வந்தாலும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மார்ச் 15லிருந்து மார்ச் 2 வரையும் பெண்கள் உறுதியாக இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி மேசராசி பெண்கள் கவனமாக இருந்து விட்டால் தேவையில்லாத கெட்ட பெயர்களை சந்திக்காமல், தேவையில்லாத மிகப்பெரிய மன அழுத்தத்தை சந்திக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதே போல மேசராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்க குடும்பத்துல நீங்க உங்க திறமையை வெளியே கொண்டு வரணும், பல நாள்களாக முயற்சி எடுத்திருப்பீங்க. அதாவது உங்களுடைய கணவர் குடும்பத்துல சில நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. நீங்க கொஞ்சம் உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வந்து அந்த குடும்பத்துல உங்களுடைய உண்மையான பாசம் என்ன, உங்களுடைய உண்மையான செயல்பாடு என்னங்கிறத நீங்க உங்களுக்கு ப்ரூஃப் பண்ற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கனால கவலைப்படாம தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க. அதே போல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்களுக்கு வந்து இந்த வட்டம் ரொம்ப நல்ல லாபம் இருக்கும். பெண்களுக்கு வந்து கொடுத்த காசு நல்லபடியா வரும். அதுல உங்களுடைய கணவர் வீட்டார், உங்க வீட்டில இருந்து உறவு மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் நல்லபடியா வரும். பெண்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஏன் இந்த மேசராசினர்களுக்கு பெண்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு இந்த கிரகங்கள் வலிமையா ஒரு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர பகவான் எந்த ராசியில உச்சம் பெறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன ராசியில தான் உச்சம் பெறுகிறார்.
அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மீன ராசியிலே அமர்ந்திருக்கனால மேச ராசி பெண்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பதனால உறுதியாக நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள், மகிழ்ச்சிகரம் செயல்பாடக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா வழக்கு ஏதாச்சும் இருக்கு, மேசராசி நேயர்களுக்கு ஏதாவது கோர்ட்டு வழக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த வழக்குலேருந்து உறுதியா நீங்க இந்த மார்ச் மாதம் இறுதியில வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. உங்க பக்கம் நீதியும் உண்மையான செயல்பாடும் இருந்தால் மேசராசி அன்பர்கள் வழக்கிலிருந்து விடுபடுவார்கள், வெற்றி பெறுவார்கள். நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஆண்கள் கவனமா இருக்கணும். ஏதாவது பெண்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு விடக்கூடாது, பெண்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஆண்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். பெண்கள்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய தோழிகள், உங்களுடைய மனைவி, இந்த உறவுல எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா பெண்கள் அறிமுகம் இல்லாத ஆண்களிடம் பழகும் போதோ மேபி பேசும்போதோ தேவையில்லாம அவங்ககிட்ட அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உடல் ரீதியாக பிரச்சனை பார்த்தீங்கன்னா வயிறுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் வந்துச்சுன்னா உடனடியாக உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இந்த கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்து உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக செயல்படுத்தி கொடுக்கும் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன். சிரித்த முகத்துடன் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் திறமையும் கொண்ட மிசவராசி அன்பர்களுக்கு, மிசவராசி நேயர்களே, உங்களுடைய இயல்பான தன்மை என்ன, உங்களுடைய உண்மையான செயல்பாடு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை யாருமே பகச்சுக்கிற மாட்டாங்க. இதான் உண்மை. ஏன்னா நீங்க இயற்கையாவே ஒரு தாய் மேல எவ்வளவு ஒரு குழந்தை பற்று வைக்குமோ அதே மாதிரிதான் நட்புகள் மேல உண்மையான பற்று வைப்பீங்க. உண்மையான பாசம் அப்படின்னா உங்களை ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு உண்மையான உணர்வுபூர்வமான அன்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க. இது ஏன் நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எப்ப உணர்வீங்கன்னா, உங்களை யாராவது ஏமாத்திருப்பாங்க பாத்தீங்களா, உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அப்பதான் யோசிப்பீங்க நம்ம மட்டும் ஏன் இந்த உண்மையான அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறோம், நம்மளை ஏன் சில நேரங்கள்ல நம்ம உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே, அப்ப நம்மளும் போலியான அன்பை வெளிப்படுத்தலாமா அப்படின்னு நினைச்சு பார்ப்பீங்க. ஆனா அந்த செயல்பாடு உங்களுக்கு ஒரு 15% கூட சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணாது. திரும்பி என்ன பண்ணுவீங்க, நீங்க அதே இடத்துல உட்கார்ந்துக்கிருவீங்க. ஸோ பழையபடியே அதே உண்மையான அன்புக்குள்ளேயே நீங்க பயணிப்பீங்க. ஸோ இப்படி பயணிச்சு உங்க கூட பயணித்த அத்தனை பேருமே பலன்களை, சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் பெற்ற பிறகு உங்களை ஏற்று நின்று ஒரு மாதிரியா ஃபீல் பண்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அவங்களை கண்டு வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு கட்டாயமா ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பையும் வெற்றியும் கொடுக்கும் என்பது உண்மை. என்னடா அது மாத பலன்களை சொல்ல ரிஷபராசியை பத்தி இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம்னா, நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொரு கிளைண்ட் நம்மகிட்ட ஆன்லைன் மூலமாக கன்சல்ட் பண்றாங்களே, அவங்க ஒவ்வொரு கிளைண்ட் சொல்ற விஷயங்கள், நம்ம ரிஷபராசிக்காரங்கள ஒவ்வொரு கிளைண்ட் சொல்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கிரகங்கள் எந்தெந்த அளவுக்கு அவங்கள ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்றோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோவை சொன்னாதான் எல்லாருக்குமே புரியும். அதாவது ரிஷபராசிக்காரங்க உண்மையானவங்க, பாசமானவங்க, பாசத்தை உறுதியா நேர்மையா வைப்பாங்கிறத மற்ற ராசினியர்களும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய செயல்பாடாக இந்த மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறார். உங்க கூட இருக்கவங்களுடைய உண்மையான செயல்பாடுகள், உங்களுடன் பயணிக்கக்கூடிய நபர்களுடைய உண்மையான செயல்பாடுகள், நீங்க உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே போல உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார்.
அப்ப சுக்கிரன் உச்சம் பெற்றுட்டாலே இவ்வளவு நாளா ஒவ்வொரு விஷயத்தையும் தயங்கி பதட்டப்பட்டு சில நேரங்களில் நீங்க செஞ்ச நிலை மாறி உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். இதை செஞ்சு முடிக்க முடியும், நம்மளால முடியுங்கிற ஒரு ஆற்றல்ல நீங்க செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல மீன ராசிக்குள்ள 16ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டுவதற்கான ஏதேனும் முயற்சிகள் நீங்க எடுக்கிறதுக்கான செயல்பாடுகள் செய்வதில் தடை இருக்குன்னா கட்டாயமா வீடு கட்டுவதற்கான அமைப்பு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல வீடு கட்டிக்கிட்டே இருக்கும், வீடு கட்டுறது பாதியோடு நின்றுச்சு, ஸோ அந்த கட்டுமான பணி முடிவடையமாக்கு, அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், எவ்வளோ கவலையாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் மார்ச் 16ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரனோடு சேர்ந்து இயங்கும் போது, உங்கள் ராசியின் அதிபதியோடு சேர்ந்து இயங்கும் போது உறுதியாக கட்டுமான பணியில் நின்ன வீடுகள் பலபடியும் செயல்பட ஆரம்பிக்கும். புதிய இடம் மனை வாங்குவதற்கான அமைப்பெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. இவர்களால வாடகை வீட்டிலேயே தான் இருக்கேன், என்னால் ஒரு ஒத்திக்கு கூட வீடு வாங்க முடியலங்க, என் பேரில் 15 ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்னு சொல்லி எதுவும் ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய பேரில் ஒன்று விலைக்கு வீடு வாங்கலாம், அல்லது வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம், அல்லது ஒரு ஒத்திக்காச்சும் வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியாக பயனுள்ள விஷயத்துல இருக்கு. இதுல உங்களுடைய சுய ஜாதகமும் பார்க்கணும். சுய ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப ஃபேவரா இருக்கு, ஒரு பர்ஃபெக்டா இருக்கு, 70% அப்படியே அக்யூரேட்டா இருக்குன்னா நம்ம சொன்ன பலன்கள் உங்களுக்கு அப்படியே அற்புதமா கிடைக்கும். ஸோ கிரக நிலைகள் தசாபுத்திகள் தசாபுத்திநாதர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் சில தசாபுத்திகள் உங்களுக்கு ஃபேவரா இல்லைன்னா தான் இதுல ஒரு 10% உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயத்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை. அதே போல குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரிஷபராசியில குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம், குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருக்குன்னா மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல கட்டாயமாக இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலதான் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம், அற்புதமான முன்னேற்றம், மகிழ்ச்சிக்குரிய முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மார்ச் மாசத்துல நீங்க தைரியமா குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்கள்ல செயல்படுத்தலாம். ஐயா காதல்ல வெற்றி பெறுவனா, ரிஷபராசிக்காரங்க காதல நிறைய தோல்வியில சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், உண்மையான அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கோம். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மார்ச் மாதத்துல ஏதேனும் நான் என் காதலை சொல்லலாமா, காதலை சொல்வதற்கான காத்திருக்கேன் அப்படின்னா உறுதியா உங்களுடைய காதலை நீங்க வெளிப்படுத்தலாம். அந்த வெளிப்படுத்துற விதம் சொல்லி இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் யாரையும் காயப்படுத்துற மாதிரியோ யாருடைய குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துற மாதிரியோ இல்லாம உங்களுடைய உண்மையான அன்பை நீங்க வெளிப்படுத்துங்க. ஸோ அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்பது உண்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் உறுதியாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு பிரச்சனைகள், ஏதேனும் வம்பு வழக்குல அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோன் பண்ணி கூட்டாங்கன்னா நீங்க நல்லா பொறுமையா நிதானமா யோசித்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவசரப்பட்டு நான் இருக்கேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி நீங்க போய் மாட்டிக்கிற கூடாது. ஸோ அந்த விஷயங்களை கவனமா இருங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏதாவது தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத விஷயங்கள், சின்ன சின்ன மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு எக்காந்த கொண்டும் அவங்க பேச்சை கேட்டு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்கள ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னா அதில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக அமர்ந்து பேசுனீங்கன்னா பிரச்சனை கிடையாது என்பது உண்மை. உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அதிகமான முட்டி வலி கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு. அதாவது கால் பகுதியில், முட்டி பகுதியில், அதே போல் கையில் இந்த முட்டி பகுதியில் வலிகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வாய்ப்பு உண்டுங்கிறது இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமாக சொல்கிறோம். ஸோ இன்கேஸ் அது ஏதேனும் வருதுன்னா அதற்கான சரியான மருத்துவ ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருங்க. அதே போல் தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, சின்ன ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்பு வருவதற்கான சூழ்நிலை உண்டு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சா உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும்
நல்ல முன்னேற்றங்கள் வரும். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் கைகிரீவர் வழிபாடு இந்த மார்ச் மாதத்தில் வெள்ளிக்கிழமை பண்ணும்பொழுது நல்ல முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் இந்த மார்ச் மாதத்தில் சந்திக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மிதுன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற கோச்சார கிரகங்கள் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்க்கிறோம். தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள், தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக ஒவ்வொருவரையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதாவது நீங்க அப்படியே ஒரு ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க. உங்க கையெழுத்து ஒரு அற்புதமா இருக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு கையெழுத்து உங்களுக்கு இருக்கும். அதுபோல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியில உள்ளவங்களுக்கு அதிகபட்சம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல அதிகமா வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அதுபோல பத்திரப்பதிவு, இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஃபீல்ட்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப அதிகமான பேர் பயணிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதே போல் ஜோதிடத்துறையிலையுமே மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இயல்பாகவே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ஆர்வம் அதிகமாக இருக்கும். கிரகங்களுடைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. ஒவ்வொரு வீடியோவையும் நீ பார்க்க என்ன ஆகுனா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கிரகங்களுடைய தன்மையில ஒரு ஈர்ப்பு வரும். நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நோக்கி பயணிப்பதற்கான விஷயங்கள்ல நீங்க இறை வழிபாடை மட்டும் முழுமையா நம்பினீங்கன்னா நீங்க உறுதியா சூப்பரா இருப்பீங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல சொல்ற விஷயம். ஸோ அதே போல இந்த மார்ச் மாசத்துல நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணைந்து அமர்ந்திருப்பதனால சமயோக புத்தி மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில சில பிரச்சனைகள், சில மன அழுத்தங்கள் ஏதேனும் இருக்கு. என்னுடைய கணவர் கூட பேச மாட்டேன்னு சொல்லி போயிட்டாங்க, நான் ரொம்ப நாளா காத்திருக்கேன், ஸோ அவங்க இப்பயா பேசிடுவாங்களா, ஒரு வார்த்தையா பேசிடுவாங்களா அப்படின்னு ஏதேனும் ஃபீல் பண்ற நம்மளுடைய மிதுனராசி பெண்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த மாதம் இறுதிக்குள் பேசுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றன. அதே போல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல என்னன்னே தெரியாத ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. நாங்களும் ஆஸ்பத்திரி போறோம், ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க, ஸ்கேன் எடுக்கிறோம், எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஆனா விட தெரியல. என்னன்னே புரியாத ஒரு புதிரில் ஒரு மருத்துவ செலவு இருக்கு. அது எப்ப தீரும் நான் ஒரு இயக்கத்துல இருக்கேன் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்கு மேல உறுதியாக உங்களுக்கு அந்த மருத்துவத்துக்குரிய பிரச்சனை, அது மருத்துவத்துக்குரிய பிரச்சனையா அல்லது தேவையில்லாத மற்ற நபர்களின் செயல்பாடு மூலமாக ஏற்பட்ட பிரச்சனையாங்கிறத கிரகங்கள் உங்களுக்கு அதாவது உங்க கண்ணுக்கு நேரம் காட்டும். அதை நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்க, வழிபாடை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு உங்க கண்ணுக்கு நேரம் தெரியும். தைரியமா நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓ, இது நம்ம உடல் ரீதியான பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு சரியான மருத்துவரை நம்ம பார்க்கணுங்கிறத கண்டுபிடிப்பீங்க. ஸோ இல்லை அப்படின்னா இது மற்ற நபர்கள் நம்மளுடைய கந்திஷ்டி அப்புறம் எக்ஸட்ரா நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதன் மூலமாக தேவையில்லாத செயல்பாடுகள் மூலமாக வந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறத நீங்கள் மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே உறுதியாக உணர்ந்து அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் பின்பற்ற முடியும். அதே போல் மன குழப்பங்கள், கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு, ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கேன், ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு ஒரு நான் முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவு எடுத்துட்டு நானே மாற்றிக்கிறேன், இது தப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலே நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு ஒரு சரியான ஒரு செயல்பாடு எனக்கு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா உறுதியாக இந்த மார்ச் மாதம் துவக்கத்தில் இருந்தே உங்களுடைய மனக்குழப்பங்கள் விலகி நீங்கள் ஒரு விஷயத்தை உறுதியான செயல்பாடுகள் மூலமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சத்தியமாக கொடுத்துடாதீங்க. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு சொன்னீங்கன்னா உறுதியாக போட்டுறாதீங்க. நான் வர்றேன், நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன், நீங்கள் முயற்சி பண்ணிக்கோங்க, நான் அந்த ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்கள்ல எக்கார்ந்த கொண்டும் இந்த மாதத்தில் செய்துவிட வேண்டாம். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கையெழுத்து போடுவதாக இருந்தால், அதாவது உங்களுக்கே ஒரு சொத்து கிடைக்க போகுது, இல்லை உங்களுக்கே ஒரு பாக பிரிவினை பண்ணுறாங்க, உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ இல்லை உங்களுடைய பங்காளிகளோ யாரோ ஒருத்தவங்க உங்களை சொத்து இந்த மாதத்தை பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா
உறுதியாக அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்மையாக இருக்கிற உங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்ககிட்டயோ அல்லது நண்பர்கள்கிட்டயோ கொடுத்தா அதையும் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடணும். அப்படி மேபி நீங்கள் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுட்டா என்ன ஆகும்னா, ஒரு 1.5 கோடி ரூபா சொத்தை என்ன பண்ணுவாங்க, 75 லட்சத்துக்கு கொடுத்த மாதிரி கணக்காட்டிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும்ல. ஸோ அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு இதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக செயல்பட்டுக்கோங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உறவு முறைகள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது அம்மா வீட்டு வழி உறவுகள், அவங்ககிட்ட தேவையில்லாத விவாதங்கள் பண்ணிக்கிற வேண்டாம். ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் அவங்க பேசுகிறாங்க, ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து வீமுக்குன்னே உங்களோட வம்புலுக்காங்கன்னா அவங்கள விட்டு விலகி சென்றுங்க. அவங்கள புரிய வைக்கணுங்கிற முயற்சி மட்டும் உறுதியாக எடுக்க வேண்டாம். நீ காட்டு பேசு, எனக்கு என்ன, நான் என்ன பண்ண போகிறேன், நீ பேசுகிற அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, சரியா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றுருங்க. ஸோ அப்படி சென்று விட்டால் அடுத்து வரப்போகிற சூழ்நிலைகளில் தன்னுடைய தப்பை அவங்களே உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, சாரி கேட்டு பேசுவாங்க. இல்லைன்னா நம்ம விவாதங்கள் தொடரும்போது என்ன ஆகும், தேவையில்லாத ஒரு மன அழுத்தமும் ஏற்படும். ஸோ நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் மைண்ட் ஆயிரும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பெண்களுக்கு, நம்மளுடைய மிதுன ராசி பெண்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது வேலைக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல் நம்மளுடைய மிதுன ராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ற அளவுக்கு உங்கள் அறிவுத்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வந்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதே போல் திருமணம் முடித்த நம்மளுடைய மிதுனராசி பெண்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய கணவர் வந்து இப்போ ஒரு அமௌண்ட் கொடுக்காங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக லாபம் பெற்று உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதேபோல் உங்களுக்கு பிடிச்ச ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதேபோல் வெளி ஊர்களுக்கு போய் சென்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய மிதுன ராசி குடும்ப பெண்களுக்கு உறுதியாக செயல்பட போகிறது என்று பார்க்குறோம். அதே போல் நண்பர்கள், மிதுன ராசி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்களும் உண்டு, எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களும் உண்டு. புதிய நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏதாவது புதிய நட்பு உறவுகள் வருதுன்னா அந்த நட்பு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அவசரப்பட்டு சேர்த்துட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு சின்ன சிக்கல்கள், தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை வரும், உடல் ரீதியாக என்ன ஒரு அழுத்தம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு, ஹெட் பெயின் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் அடிப்பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வருதுன்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனமாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் உடனே எடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கருத்து. அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேய வழிபாடை பின்பற்றுங்க. தொடர்ந்து மாதம் முழுவதுமே புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான வெற்றிகளையும் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளையும் நீங்கள் பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக சப்போர்ட் பண்ணும். ஆஞ்சநேய பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான் என்று கூறிக்கொள்கிறேன். கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன, என்னென்ன முன்னேற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்ப்போம். கடகராசி அப்படின்னே நமக்கு ஃபர்ஸ்ட் நான் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பான உள்ளம், பாசமான உள்ளம் நமக்கு கிடைச்சிடாதா, உண்மையான அன்பு, புரிதலுடன் அன்பு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கம் எப்பொழுதுமே அதிகமாக இருப்பது கடகராசி தான். ஏன்னா எப்போ ஒரு ஏக்கம் உருவாகும், நம்ம உண்மையா இருந்து நம்ம உண்மையான அன்பு செலுத்தும் போதுதான் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அந்த செயலிருந்து உண்மையான அன்பை எதிர்பார்ப்போம். இது இயல்பு. ஸோ அப்படிப்பட்ட தாயின் மீது அக்கறை கொண்ட தாய் உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு
அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாதகம் பார்க்க வர நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய உணர்வுபூர்வமான விஷயங்கள் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 25-30% கூட அந்த உண்மையான அன்பை அவங்க பெற முடியல. அதிகபட்சம் என்னுடைய சுய ஜாதகம் ரொம்ப வலிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கடகராசிக்காரங்க சொல்றாங்க அப்படின்னாலுமே அவங்க ஒரு 60% பெற்றிருப்பாங்க. 100% நான் வச்ச உண்மையான அன்பு போல என் கூட உள்ளவங்க உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உறவுலையுமே 100% என்னால் நான் வச்சிருக்க அன்பை நான் ஃபீல் பண்ண முடியல, அதாவது மற்றவங்ககிட்ட பெற முடியல அப்படிங்கிறத சொல்கிறது தான் இப்போ வரையும் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்பின் மீது அக்கறையாக அன்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கடந்த 2 வருட காலமாக ஒரு படாத பாடு, ஏன் வாழ்றோம் எதுக்காண்டி வாழ்றோன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து இந்த மார்ச் மாதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்களான சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக கொடுக்க போகிறார். வீண் வம்பு வழக்கு, நான் ஓரமாக தான் போகிறேன், நேரம் கொண்டு வந்து என்கிட்ட வந்து வண்டியை விட்டு மோதிடான், எனக்கு காலில் அடிச்சிருது கையில் அடிச்சிருது. இப்போலாம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க, ஐயா நாங்கள் ஓரமாக தான் போய்க்கிருந்தோம், வீம்புக்கிட்டே ஒருத்தர் வந்து வண்டியில் போயிட்டு எங்க கூட சண்டை போடுறான், இப்படி வம்பு வழக்கில் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கே. பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா இருந்தால் கூட அவங்க எங்கள் வீட்டு வாசலில் காரன் பண்ணிட்டு எங்கிட்ட வம்புழுக்கிறாங்க. இப்போ நாங்கள் அவங்கள்ட்ட ஒரு உண்மையை சொன்னாலும் எங்கள் சப்போர்ட் யாரும் மாட்டேங்காங்க, கெட்டவங்களுக்கு தான் பக்கத்தில் உள்ள எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படிலாம் கேள்விகள் நிறையா கேட்குறாங்க. ஸோ இந்த நிலை உங்களுக்கு உறுதியாக மார்ச் மாதத்தில் இருந்து மாறும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த மார்ச் மாத பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடு தன்மைகள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது. நீங்கள் இந்த மாதம் இறுதிக்குள் ஏதேனும் ஒரு புதிதாக அல்லது ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உறுதியாக வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புண்டு. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் யாரு, நீங்கள் என்ன பண்ண போறீங்க, எப்படி இருப்பீங்க, நீங்கள் என்னெல்லாம் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிங்க அப்படிங்கிறத உங்களுடன் வேலை பார்க்கும் உங்களுடன் பணிபுரியும் அனைவருமே புரிந்து கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஐயா நான் வந்து ரியாலிட்டியாக வேலை பார்க்குறோம். கடகராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ளவங்க பிரச்சனையை கூட தான் பிரச்சனையை போல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுத்துக்கிட்டு அவங்க வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த நன்றி கட்ட உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் செஞ்ச வேலையில என்ன பண்ணுவாங்க, அவங்க மிஸ்டேக் கண்டுபிடிச்சு உங்களை மாட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ நான் ஒரு உண்மையாக உணவுபூர்வமாக இருந்தும் கூட எனக்கு ரியாலிட்டி இல்லை, நான் வேலை உண்மையாக பார்க்குறேன், வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. எப்போதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மார்ச் மாதம் இறுதியில் உங்களுக்கு உங்களுக்கான திறமைக்கான உங்களுடைய முழு உண்மையான பாசத்துக்கான உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஆற்றலை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்குது. அப்புறம் அண்ணன் தம்பி உறவுல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய அண்ணன் தம்பிக்குள்ள உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவுல சில அழுத்தங்கள் சில போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. அல்லது திருமணம் முடிச்ச பிறகுதான் நிறைய பிரச்சனையை சந்திக்கும். எங்க அண்ணன் நானும் ரொம்ப பாசமா இருந்தோம், இப்ப வந்து திருமணம் எங்க 2 பேருக்கும் முடிஞ்சு அதில் நிறைய பிரச்சனையை சந்திக்கும். அவங்களுக்குள்ளே எங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்கி, எங்கள் அண்ணன்ட்ட நான் உண்மையான பாசம் வச்சுக்கேன், என் தம்பிகிட்ட நான் உண்மையான பாசம் வச்சுக்கேன், அந்த பாசத்தை புரியறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிற ஃபீல் பண்ணுற கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு உங்கள் மீது மறுபடியும் அந்த உறவு உங்களை தேடி வந்து பேசுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் கடகராசி நேர்களில் கனவு மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய அழுத்தம் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஸோ மேபி அந்த பிரச்சனைகள் ஏதேனும் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒற்றுமை ஆவதற்கான சூழ்நிலைகள். வேண்டாம், உனக்கு எனக்கு ஆகவே ஆகாது, நான் பிரிஞ்சிறேன்,
நான் பேசாமல் எங்கள் அம்மா விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்கன்னு என்ன சொல்லுவாங்கன்னா சேர போறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த கவலை நீங்க போகிறது. உங்களுக்கும் அவங்களுக்கும் மறுபடியும் ஒரு பாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஐயா, அது நான் பிரச்சனையே வாழ்ந்துட்டேன், நான் பலபடியும் அந்த பிரச்சனை போய் சேர போறேனா அப்படின்னு ஒரு பதட்டப்படாதீங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனை என்ன ஆகும், உங்களை விட்டு கடந்து உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு திரும்பவும் உங்கள்கிட்ட உண்மையான பாசத்தை எதிர்பார்த்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால பதட்டப்படாம அந்த சூழ்நிலை ஏற்பட்டா உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், செயல்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து. ஸோ அதே போல எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்குமா? தொழிலில் ரொம்ப முடக்கம் ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப லாக் ஆயிடுச்சு, தொழில் பண்றது ஏண்டா பண்றோன்னு வெறுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஃபீல் பண்ணிக்கிருக்கீங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான விஷயங்கள் செயல்படும். அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. இன்னொரு விஷயம், யாரெல்லாம் கடகராசியில பியூட்டிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல சினி ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலைத்துறையில சின்னத்திரை பெரிய திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செயல்படுறவங்க, அதே போல கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே நல்ல முன்னேற்றம் உண்டு. பியூட்டிஷன் தொழில் பார்க்குற பெண்கள் ஆண்கள் அனைவருக்குமே லாபங்கள் அதிகரிக்கும். அடுத்த ஒரு ப்ரொமோஷன் பெறுவதற்கான வாய்ப்புகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எதுவும் விவாதங்கள் வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க ஏதாச்சும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசினாலும் அவங்ககிட்ட புரிய வைங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றுங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடிப்பாதம் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாப்பாடு அன்டைம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை உண்டு. ஸோ கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டான உணவுகளை சாப்பிடுங்க. ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு, அதுவும் வேகமாக சாப்பிட்டு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஸோ இந்த மார்ச் மாத பலன்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்யுங்க. முருகன் கோயிலில் போய் நீங்கள் செவ்வாய்க்கிழமை கரெக்டாக வழிபாடு செய்வது மூலமாக வெற்றிகள், மகிழ்ச்சிகள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை எதிர்பார்த்து இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள முடியும் என்பது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து. சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன, இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் அடைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்ச் மாதம் துவக்கத்தில் மனக்குழப்பங்கள் இல்லாமல், ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இல்லாமல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரையும் உங்களால் இயங்க முடியும். கடந்த ஒரு 3 மாத காலமாக ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சா ஏதாவது பாதிப்பு வந்துருமா, இல்ல ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஏதேனும் குழப்பத்தை வைத்து கொண்டே இதை செஞ்சா நன்மை இருக்கும், ஆனா இதுதான் பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தயக்கத்தையும் வைத்துக் கொண்டு இயங்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் துவக்கத்திலேயே தயக்கத்தையும் பதக்கத்தையும் நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் சமசத்ம பார்வை மூலமாக. இவ்வளவு நாட்களாக எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் என்கிற குழப்பம் இனிமே மாறப்போகுது, உங்களுக்கு அதிகமான மாற்றங்கள் கிடைக்க போகுது. இப்ப சிம்ம ராசிக்காரங்கள்ல யாராச்சும் பதவி உயர்வு, வேலை இடமாற்றம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை இடமாற்றத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள், ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல தேவையில்லாம பிரச்சனை வருது,
நான் கரெக்டாக இருக்கேன், பர்ஃபெக்டாக இருக்கேன், என்னுடைய செயல்பாடுகளில் தவறை கண்டுபிடிக்கணும்னு கூட வேலை பார்க்குறவங்க அவங்க ரொம்ப கங்கணம் கட்டி ஒரு கூட்டமாக சுற்றுறாங்க. அவங்கள எப்படி என்னால் ஃபேஸ் பண்ண தெரிய மாட்டேங்க, டிஸ்டர்ப் ஆகிறேன். முன்னாலாம் தைரியமாக செஞ்சிருவேன், இப்போ டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மற்ற கூட்டங்கள் தான் மற்ற நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, கூட்டமாக வருவாங்க, சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அதாவது பன்றிகள் எல்லாம் ஒரு கூட்டமாக உட்காந்து நம்மளை எதிர்க்க வரும், ஆனால் சிங்கம் என்ன பண்ணும், சிங்கிளாக இருந்து அடிச்சிடும் அப்படிம்பாங்களே. அந்த செயல்பாடு இந்த மாதம் உங்களுக்கு இயங்கும். சிங்கம்னா யார், நாங்கள்லாம் யார் தெரியுமா, சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதம் நீங்கள் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய திறமையை சொல்லுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல் செயல்பாடுகள் இருக்கும். மற்ற நபர்களின் சூழ்ச்சிகளை கண்டுபிடித்து அதற்கு சரியான பதிலடி கொடுத்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் உங்களுக்கு ஏற்பட போகுது. கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த மாசத்துல, அதாவது செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகளை நீங்க சுப செலவுகளாக மாற்ற பயன்படுத்திக்கும். ஏன்னா பணம் இருக்கு, கையில காசு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒன்று ஏதாவது ஒரு சுப செலவுக்கு வாங்கி வச்சிருங்க. ஏதாவது பொருள் வாங்கி வச்சிருங்க, இல்லை வீட்டில் ஏதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதுவும் முயற்சி எடுங்க, அல்லது வீட்டில் வேற ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை அந்த செயல்பாடை விரைய செலவாக மாற்றுறத சுப செலவாக மாற்றிட்டீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி உண்டு. எக்காந்த கொண்டும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே புதிதாக கடன் வாங்க வேண்டாம். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். யாருக்காக கடன் வேணும்னாலும் வாங்கியும் கொடுக்க வேண்டாம். நீங்களும் வாங்கக்கூடாது. வேற யாருக்காக கடன் வேணும், கதை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, கஷ்டமா இருக்குன்னு அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்காங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பட்டுன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க அப்புறம் ஏதாவது உதவி செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அவங்களுக்கு மற்ற யார்ட்டையும் வாங்கி கொடுத்துடக்கூடாது, நீங்களும் கொடுத்துடக்கூடாது. கடன் வாங்குவதும் தவறு, இந்த மாதம் கடன் கொடுப்பதும் தவறு. அதனால் சிம்மராசிக்காரங்க உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் ஏற்றத்தை மட்டுமே சந்திக்க வேண்டும் என நினைத்தால் உறுதியாக சொல்கிறேன், கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. ஜாமீன் சம்மந்தப்பட்ட கையெழுத்தும் போடக்கூடாது. நீங்கள் போய் கையெழுத்து போய் போட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கையெழுத்துக்கான தொகையை 5 வருஷம்னாலும் நீங்கள் தான் கட்டணும். ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்டு வந்துடுவீங்க, உங்கள் கூட உள்ளவங்க உண்மையானவங்களாக இருப்பாங்க, ரொம்ப பாசமானவங்களாக இருந்திருப்பாங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களாக கூட இருந்திருப்பாங்க. ஆனால் நீ கையெழுத்து போட்ட ஒரே காரணத்துக்காண்டி அவங்க உங்களுக்கு அகைனா மாறிடுவாங்க, அந்த கிரகம் இயக்கிறோம், நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஆனால் போகாம நம்பினே ஏமாத்திட்டானேன்னு சொல்லி கையெழுத்து போட்டப்போ சொல்லி என்ன பண்ணியும். ஸோ அப்போ ஏதேனும் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் உங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல இருந்து அவாய்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம். நிதானமாக முடிவு எடுத்து செய்யணும், அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது. தேவையில்லாமல் அவசரப்பட்டு செஞ்சிட்டா உங்களுக்கு சில குழப்பங்கள், சில பதட்டமான சூழ்நிலைகள் வந்துவிடும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைனா நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஐயா, சிம்மராசிக்கு இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போறாரு. ராசிக்கு 8 போனாலும் அப்படி பிரச்சனை, இந்த பிரச்சனை, இது நிறைய பிரச்சனை வரப்போன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? எனக்கு ஒரே பதட்டமாகவே இருக்கு. சிம்மராசிக்காரங்கள்லாம் நாங்கள் வெளியே தலை நடமாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா, நம்ம சனி பயிற்சி பலன்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம், சிம்மராசிக்கான பதிவுகள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் நிறைய மாற்றங்களுக்குரிய விஷயங்கள், சனி பயிற்சி மூலமாக சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றத்துக்குரிய விஷயங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எனக்கு வீடியோ இல்லைங்க, நான் பார்க்கலைங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க, உங்களுக்கு நான் சனி பயிற்சி பலனுக்கான வீடியோ அனுப்பிவிட்றேன். அதை அனுப்பிவிட்டோம்னா நீங்கள் மற்ற யூடியூப் சேனலில் பார்க்குற விஷயங்கள், மற்ற நம்மளுடைய ஜோதிட நண்பர்கள், ஜோதிட உறவுகள் போட்ட விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மனசுக்குள்ள ஒரு பாதிப்புன்னு நினச்சிக்கிருக்கீங்களோ அந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய செயல்பாடுகள் என்ன, உங்களுக்கு அடுத்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
என்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டுனா, கொஞ்சம் ஷோல்டர் பெயின் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க. வண்டியில் அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டாம். ஏன்னா ட்ராவல் பண்ணாலே நிறைய பேர் பேக் பெயின் இப்போலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் என்பது கருத்து. நீங்கள் இந்த மார்ச் மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அன்னையை முழுமையாக கைப்பற்றிக்கோங்க. தாயே, நீ தான் எனக்கு உறுதுணை, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடு, இவ்வளவு நாளாக போராட்டம் எங்களுக்கு போதும், இனிமே வெற்றி எங்களுக்கு வேண்டும் என்று மனசார போய் மனதுருகி நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளையும், உங்களுக்கு உச்சார ரீதியான கிரகங்களும் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானும் உங்களுக்கு கொடுப்பார் என்பது என்னுடைய ஜோதிட ரீதியான கருத்து. கன்னி ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்முடைய கன்னி ராசிக்காரர்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற போறாங்க. அதாவது கன்னி ராசிக்காரன் பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே நம்ம எல்லாரும் சொல்லுவோம், பார்த்துருப்பாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ கன்னி ராசிக்காரனா இருப்ப, கவலைப்படவே தேவையில்லை, அப்படியே உன்னை சுற்றி எப்போ பார்த்தா பெண்கள் கூட்டம் இருக்கும், உன்னை சுற்றி எப்போ பார்த்தா ஆண்கள் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெண்களாக இருந்தால் ஆண்களையும் ஆண்களாக இருந்தால் பெண்களையும் இயல்பாக சொல்லிடுவாங்க. ஆனால் அதோடைய செயல்பாடுகள் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ளாமல் தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை மட்டும் வச்சுட்டு அவங்க யார் உண்மையானவங்க, உண்மையான பாசம் காட்டுறவங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பதட்டமான அழுத்தத்தில் இருக்கிறது நம்ம கன்னிராசி என்பர்கள் தான் அதிகமாக. ஏன்னா நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிருவீங்க. ஓ, நம்மகிட்ட உண்மையாக பாசம் காட்டுறாங்க, ரொம்ப அன்பாக இருக்காங்க, ஸோ அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் ஃபாலோ பண்ணலாம், உறவுகள் இவங்கெல்லாம் உண்மையானவங்க, நம்ம இவங்களுக்கு உதவி செய்யலாம், நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைகளை பயன்படுத்தி கொள்ள உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்தில் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்க கூட ஒரு 5 பேர் கூட இருக்கட்டும், 50 பேர் கூட இருக்கட்டும், அதில் 10% தான் உங்க கூட ரியாலிட்டியாக இருக்கவங்க. மீதி 90% பார்த்திங்கன்னா தன்னுடைய தேவைக்கு உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்கரேஜ் பண்ணி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவங்க தான் அதிகமான நபர்கள் என்பது என்னுடைய கருத்து. ஸோ சரியாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆற்றலும் திறமையும் கொண்ட நம்மளுடைய கன்னிராசினியர்களில் கிட்டத்தட்ட 2023 நவம்பர் மாதத்திலிருந்தே ஏதோ வாழ்கிறேன், ஏதோ இருக்கேன், ஏன் வாழ்கிறேன், எதுக்கு வாழ்கிறேன்னு தெரில, இந்த அழுத்தம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த ஒரு 9 மாதம் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு விடா பிரச்சனை. கன்னிராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மன அழுத்தம், மிகப்பெரிய டாமினேஷன், ஏண்டா அப்படிங்கிற மாதிரி அழுத்தத்தை 9 மாதம் காலமாக கொடுத்துருக்கு கிரகங்கள். டிசம்பர் எண்டுலேருந்தே உத்திர நட்சத்திரத்தை கிரகங்கள் பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சன. 2.5 மாசமா ஐயா முடியலை, எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, என் மகன் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கான்னு அவங்களையே அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் ரொம்ப ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சு. எதுக்கு இந்த இடத்துல இருப்போமா, பேசாம சிவனேன்னு சொல்லி போயிடுவோமா, சித்தனா போயிடுவோமா, சிவன் போக்குன்னு போயிடுவோமா, பேசாம பிளாக் பார்க்க போய் படுத்து கூட நிம்மதியாக தூங்கிடுவோமா, வீட்டில் தூங்குறதுக்கு பேசாம வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லைங்க அப்படிங்கிற வார்த்தைகளை உத்திர நட்சத்திரக்காரங்க கடந்த 2.5 மாசமா பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கு. இது கோச்சார ரீதியான பலன்கள் மூலமாக நான் சொல்ற விஷயங்கள். இதுல பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதகம் வலிமையா இருந்தால் மனசுக்குள்ளேயே சொல்லியிருப்பீங்க. சுய ஜாதகம் வலிமை இல்லாமல் இருந்தால் இந்த கிரகம் உங்களை ஆளுமை கொள்ளும் போது என்ன ஆகும், உங்களுக்கு வெளிப்படையாக பேச வேண்டிய வார்த்தைகள் வந்திருக்கும். இவ்வளவு வித்தியாசம். ஓகேவா? ஸோ இந்த அழுத்தம், கவலை, வருத்தம் இதெல்லாம் விலகிருமா, என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகள், பலவிதமான மகிழ்ச்சிகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். குழந்தைகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். உங்கள் குழந்தைக்காக காத்திருப்பவங்க, ரொம்ப நாள் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் கிடைக்குமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவே மாட்டேங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற நம்மளுடைய கன்னி ராசி
பெண்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு நிறைய நாளாக ட்ரை பண்ணி திருமணம் முடியவே மாட்டேங்கி ரொம்ப ரொம்ப போராடியாச்சு. இந்த ஜாதகம் பார்த்தா அந்த அவங்க பொறுத்தன்றாங்க, நம்மகிட்ட பொறுத்து இருந்தால் அவங்க பொறுத்த இல்லைங்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது, அல்லது குடும்பம் பிடிக்காமல் போயிடுது, இல்லை எங்களை அவங்க கேர் பண்ண மாட்டேங்காங்க. அப்படிங்கிற விஷயங்களில் திருமண தடைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற நேர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான முன்னேற்றமான காலங்களை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. பணப்புழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணம் இல்லைங்கிற தட்டுப்பாடு இல்லாமல் பணப்புழக்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை செயல்படுத்துவீங்க. கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கான சுக்கிர பகவான் உங்கள் ராசியை டைரெக்டாக 7ல் உட்காந்து உங்களை பார்க்கறது வந்து உங்கள் ராசியின் அதிபதியுமே சேர்ந்து இணைந்து பார்ப்பதுனால பண பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது விலக போகுது. பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்கலாமா, நான் புதிய தொழில் தொடங்கி வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா கன்னி ராசியில் சித்திர நட்சத்திரக்காரங்களும் அஸ்த நட்சத்திரக்காரங்களும் தைரியமாக தொடங்கிடலாம். அதே உத்திர நட்சத்திரக்காரங்களாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு தொடங்குவது ரொம்ப நல்லது. தொடங்க வேண்டாம் நான் சொல்லலை, அப்படி தொடங்கணும்னு ஆசைப்பட என்ன பண்ணோம், உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம், குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஆற்றல் மார்ச் மாதம் கோச்சார ரீதியான கிரகங்கள் மார்ச் மாதம் இறுதிக்குள் கொடுப்பதற்கான சூழ்நிலையை தருகின்றன. வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது வீடு விற்கிறதுக்கு முயற்சி எடுத்து வீடு விற்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீடை விற்று அதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. நிலங்கள் வாங்கி வைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்க போது. உங்களுடைய மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் யார்கிட்டாலும் போய் உடனடியாக பேசிடுவீங்க. ஒரு பக்கத்தில் பஸ்ஸில் போனால் கூட என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. அவங்கள்ட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எந்த ஊர், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு விசாரித்து பேசி ஒரு நட்பு வச்சுக்கிடுவீங்க. ஆனால் அந்த சில விஷயங்களில் கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு புதிய நட்பு உருவாகுதுன்னா அந்த நட்பில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய கௌரவத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல்கள் செயல்பாடுகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் சில நேரங்களில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து விடும். ஸோ அதனால் கொஞ்சம் யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டால் வெற்றி உண்டு. நம்மளுடைய கன்னிராசி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. உங்களோட தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மாமனார் மாமியார் வந்து இவ்வளோ நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்துக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து செயல்படுவாங்க, பேசுவாங்க. அதுபோல் கணவர் மனைவிக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, அவங்க பேச மாட்டேங்காரு, என் கணவர் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா போதும், நான் என் கணவர் கூட பேசினா மட்டும் போதும், நான் அப்புறம் என் அன்பை இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்துவேன் அப்படின்னா உறுதியாக இந்த மார்ச் மாதம் இறுதியில் உங்களுடைய கணவர் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு, உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த மாதத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. அதேபோல் சின்ன சின்ன சளி இரும்பல்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த விஷயங்களை ஏதேனும் பாதிப்பு வந்தால் உறுதி என்ன பண்ணுங்க, அருகில் இருக்கும் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஸ்தலமாக இருந்தாலும் சரி அல்லது லாங்காக இருக்கக்கூடிய வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன வழிபாடுன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க உறுதியாக வழிபாடு செய்வது மூலமாக நல்ல மாற்றங்கள், நல்ல விதமான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த மார்ச் மாசத்துல நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் என்னென்ன முன்னேற்றங்களை பெற போறீங்க? அதாவது துலாம் ராசியில வந்து சனி பகவான் உச்சம் பெற்றது உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடு. கர்மகாரனாகிய சனி பகவான் உங்க ராசியில உச்சம் பெற்றிருக்கிறதுனால தான்
நீங்கள் அதிகமாக எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக யோசித்து சரியான முறையை தேர்ந்தெடுத்து செய்கிறீங்க. அரசாங்கத்துக்கோ உடன் இருப்பவர்களுக்கோ தன்னுடன் பிறந்தவர்களுக்கோ தன்னை நம்புகிறவர்களுக்கோ துரோகம் செய்யாத துலாம் ராசி அன்பர்கள் யாரா இருந்தாலும் வீழ்ந்து போவது இல்லை. பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் வந்தாலும் கடைசி நேரத்தில் இறைவன் கை கொடுத்தான்ப்பா, என்னுடைய நண்பன் எனக்கு கை கொடுத்தான்ப்பா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய ஆற்றல் கட்டாயமாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்தியிருப்பாங்கங்கிறது கிரகங்களுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா கர்ம ஆரகனாகிய சனி பகவான் உங்கள் ராசியில தான் உச்சம் பெறுகிறார். இப்போ நம்ம யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க வீட்டில் என்ன பண்ணுவோம், அதிக நேரம் இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் உங்களை சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ சனி பகவான் ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடம் என்னவா இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருப்பீங்க, கரெக்டாக நடந்திருப்பீங்க, கூட பிறந்தவங்களுக்கு உண்மையாக இருந்திருப்பீங்க, அதே போல் உங்களுடைய துணைவியாருக்கு உண்மையாக இருந்திருப்பீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கு மதிப்பு கூட சில நேரங்களில் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம், கிடைக்காம இருந்திருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை யார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தக்க ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய ஆற்றல் இறை அருள் மூலமாக நீங்கள் பெற்றிருப்பீங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்படி ஒரு ஆற்றலும் செயல்பாடும் கொண்டு செயல்படக்கூடிய நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே பிசினஸில் நல்ல விதமான மாற்றம் உண்டு. அதிவிதமான லாபத்தை எதிர்பார்க்க முடியும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பிசினஸ் தொடங்கலாமா, அது மூலமாக எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக புதிய தொழில் தொடங்குவது, இரண்டாவது தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கின்றன. உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் மீன ராசியில போய் உச்சம் அடைந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி மற்றும் 9ஆம் பாவக அதிபதியான புதனுமே மீன ராசியில் இருக்காரு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியான சூரிய பகவான் மீன ராசியில மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல உள்ள டிராவல் பண்ணுவார். ஸோ இந்த கம்யூனிகேஷன் மிக முக்கியமான ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற இவங்க அனைவருமே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் ஒன்னோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்களே. ஸோ அதனால என்னென்ன மாற்றங்களை பெற முடியும், ரொம்ப எதுவும் மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பதற்றப்படாமல் நிதானமாக நீங்கள் செய்கின்ற இந்த மாதத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி பெறுவீங்க. அவசரப்பற்றக்கூடாது. யாராச்சும் உங்களை உணர்ச்சிப்படுற அளவுக்கு நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லி உணர்ச்சிப்படுற அளவுக்கு சொல்லலாம். இல்லை உங்களை நீங்களாம் செய்யவே மாட்டேன், ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன், நான் சொல்ல கேளு நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை உசுப்பேத்தி கூட செய்ய வைக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடந்தால் நீங்கள் அதை இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த மாதம் நீங்கள் செயல்படுத்துங்க. எக்காரணம் கொண்டும் மற்றவங்க பேச்சை அப்படியே நம்பி அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, நம்ம அதை செஞ்சுட்டா நமக்கு லாபம் வந்துடுமோ, ஐயோ அதை செஞ்சுட்டா நம்ம மாட்டிக்கிடுவோமோ அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய உள் மனசு, ஆழ் மனசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உங்கள் ஆழ் மனசுக்கு நேரம் ஒதுக்குங்க. உங்களுடைய ஆழ் மனசிட்ட உட்கார்ந்து பொறுமையாக நிதானமாக உங்கள்கிட்ட யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே பெர்மிஷன் வாங்குங்க. ஏன்னா நீங்கள் உள் மனதோடு எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி பெற்றிருப்பீங்க. யாராவது பக்கத்தில் உள்ளவங்க சொன்னால், அடுத்தவங்க சொன்னால், சொந்தக்காரங்க சொன்னால், இல்லாட்டி கூட இருக்கவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை கேட்டுட்டு நீங்கள் எதெல்லாம் செஞ்சீங்களோ அதில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து ஐயா சாமி தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு உங்கள் வாயாலேயே அவங்க சொல்ல கேட்க வச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்போ அந்த காலகட்டங்கள்லாம் கடந்து வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கும் போது திரும்பி ஒரு விஷயத்த யாராவது சொன்னாலும் சொல்லி செஞ்சு நீங்கள் மாட்டிக்கிறக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய ஆழ் மனசு என்ன சொல்லுதோ ஆழ் மனது பேச்சை கேட்டு மட்டும் ஒரு நிமிஷம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உண்டு. புதிய வீடு மனைகள் வாங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம், வீடு இடமாற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம்,
அலுவலகம் இடமாற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம், அல்லது கொஞ்சம் விரிவாக்கம் செய்வதற்கான செயல்பாடுகள்லாம் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் செய்வதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்பட போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுல வெற்றி பெறுவீங்க. உங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான அமைப்பு கிரகங்கள் உறுதுணையா இருக்க போது உங்களுடைய அப்பா மூலமாக ஒரு மாற்றத்தை இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க உறுதியா சந்திக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க உறுதியா சந்திக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள்ல நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. அப்பா மூலமாக ஒரு முன்னேற்றத்தை சம்பாதிப்பீங்க. அதே போல அப்பா மகனும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் அந்த முன்னேற்றம் உண்டு. தள்ளி இருந்தானா அப்பா வீட்டில் இருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காங்க, நான் வெளியூரில் வேலை பார்க்குறேன், கண்டிப்பாக லாபம் உண்டு. இல்லை அப்பாவும் மகனும் ஒரே வீட்டில் இருக்காங்க, அப்பாவும் மகளும் ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா கொஞ்சம் நகர்ந்து சென்று உங்களுடைய பணியை நீங்கள் துவங்குங்க. ஸோ அப்படி செய்யும்போது, அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி வரை மட்டும் இதை செயல்படுத்துங்க. ஸோ அப்படி செய்யும்போது நீங்கள் செய்கிற உங்களுடைய கர்மா உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு அப்படியே ஒரு அப்சர்வேஷன், அது லாபமாக இருந்தால் லாபம். அதுபோல் அப்பா அவங்க செய்கிற வேலைகள்லாம் அப்படியே ஒரு லாபம். இந்த ரெண்டு லாபம் சேர்ந்தால் வீட்டில் மகிழ்ச்சி, பொருளாதாரம் பெருகும். இதுதான் விஷயம். ஸோ சேர்ந்து இருந்தால் என்ன ஆகும்னா எப்பவுமே ஒரு டாமினேஷன் வந்துடும், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் நகர்ந்து தள்ளி இருந்து பண்ணீங்கன்னா வெற்றி உண்டு. மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரையும் 15 எண்டு வரையும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இயக்கம் கட்டாயம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக செயல்பட ஆரம்பிச்சிடும். மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களை சார்ந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக மற்றவர்கள் பேச்சை எக்காரணம் கொண்டும் கேட்டு செயல்படாமல் நீங்கள் ஒரு நிதானமாக இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா, காது வலி வருவதற்கான வாய்ப்பு உண்டு, காதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இது ஏதேனும் சின்ன பாதிப்பு வந்துச்சுன்னா உடனடியாக அருகில் இருக்கும் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதே போல் இந்த மாதத்தில் சனி பகவான் சனி பயிற்சி ஆறான்னு சொன்னோம். ஸோ அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அதே போல் மே மாதம் இறுதியில் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இந்த டிரான்ஸ்லேட் மூலமாக துலாம் ராசி அன்பர்கள் உறுதியாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொன்னோம். ஸோ இப்பயும் உறுதியாக சொல்கிறோம், நம்மளுடைய துலாம் ராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ, அது முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2ஆவது குழந்தையாக இருந்தாலும் சரி, 3ஆவது குழந்தையாக இருந்தாலும் சரி, 3 குழந்தை இப்போலாம் 2 குழந்தைக்கு மேலே தாண்ட மாட்டேங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் 10 குழந்தைய பெற்றெடுத்து பாசமாக வளர்த்து உறவுனா என்னங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. இப்போ 3 குழந்தை பெற்றெடுத்துட்டா உலக அதிசயமாயிடுச்சு. ஸோ நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நமக்கே இப்போ குழந்தை அப்படிங்கிற மாதிரி வீடியோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீடியா பல பேருடைய வாழ்க்கையை பெருசாக்கி வெற்றி பெற வச்சிருக்கு, பல குடும்ப வாழ்க்கையை சொல்லி முடிச்சிருக்கு. இதுதான் உண்மை. ஸோ நீங்க எதை பயன்படுத்துறீங்களோ அந்த பயன் உங்களுக்கு பலாபலம் வரும். ஓகேவா? நீங்க ஆண் குழந்தை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள், கோச்சார ரீதியான கிரகங்கள் அதிகமாக கொடுக்குது. ஸோ வெற்றி உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க. அப்புறம் தாயார் வழிபாடு பண்ணுங்க. மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுவது மூலமாக வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பக்கத்தில் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா உறுதியாக டெய்லி போயிருங்க. பக்கத்தில் அவங்கவுங்க ஊரில் மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கும். ஸோ அந்த மீனாட்சி அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செய்யுங்க. அல்லது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உறுதியாக வழிபாடு செய்யுங்க. வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. தடைகள் எல்லாம் தகத்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் வெற்றி பெற போகிறீர்கள்
என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேவா? என்ன பார்த்தாலுங்க ஐயா, நாங்க மட்டும் என்னங்கய்யா செஞ்சோம்? காலபுருஷன் ராசிக்கு 8ஆம் ராசியா பிறந்தது எங்க தப்பா? படாத பாடுபடுத்துறாங்க ஐயா பக்கத்துல இப்படிலாம். போராட்டம், கவலை, பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடம் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க போய் வந்து உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு மட்டும் ஒரு வருடத்துல 4 மாதம் நிம்மதி கிடைக்குன்னா அது அதிசயமா இருக்க. ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னா, கிரகங்கள் உங்களை பட்டை தீட்டுவது போல் தீட்டிக் கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த வருடம் அந்த பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழ்நிலைகளையும் முன்னேற்றமான சூழ்நிலையும் கோச்சார ரீதியான கிரகங்கள் அற்புதமா கொடுக்க போகுது. ஓகேவா? சோ இந்த மாதத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விருச்சிகராசி என்பவர்களுக்கு வேலையில் ஒரு அதிவிதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நல்ல வேலை பார்த்து ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை, ரொம்ப நாளா காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற விருச்சிகராசி என்பவர்களுக்கு உறுதியா இந்த வட்டம் பதவி உயர்வு கிடைக்கும். கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும். அதே போல கடன் வாங்கியாச்சு இடம் வாங்கணும், ஆனா இடமும் கிடைக்க மாட்டேங்கி கடனும் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா, கட்டாயமாக இந்த வட்டம் கடன் வாங்கி சில பேர் இடம் வாங்கிடலாம், அல்லது இருக்கிற காசை வச்சு அதற்கேற்றவாறு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், சில முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதத்துல விருச்சிகராசி மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு. அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி செய்வீங்க. உங்களுக்கு உங்களுடைய திறமையை நீங்க வெளியே கொண்டு வருவீங்க. உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே கவிதையாக மாறும். உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுமே கட்டுரையாக மாறும். அதே போல ஆசிரியர், பேராசிரியர் எல்லாருமே வெற்றி பெறுவாங்க, அவங்களுக்கான மதிப்பை பெறுவாங்க. படிக்கிற மாணவர்கள் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக விருச்சிகராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்ச் மாதம் விருச்சிகராசிக்கு ஒரு அற்புதமான மாணவ செல்வங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன. விருச்சிகராசியில் உள்ள பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இவனால புரிந்து கொள்ளாமல் உங்களை யாரெல்லாம் அதிகமாக கஷ்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேண்டாம் சொல்லி விலகி போனாங்களோ, அது எந்த உறவா இருந்தாலும் சரி, அன்பான பாசமான உண்மையான சகோதர சகோதரி உறவா இருந்தாலும் சரி, அல்லது உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி தோள் கொடுக்கின்ற ஒரு தோழனாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க. உங்களுடைய ரியாலிட்டியை உணர்வதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். விருச்சிகராசி பெண்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தணும். சற்று ஒரு காதல் வந்துடும் இந்த மாசம், அப்படியே போற போக்கில் காதலிச்சு அப்படிப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க காதலை சொல்லிடுவாங்க, தயவு செய்து ஏற்றுக்கிறாதீங்க. ஓகேவா? உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கான நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே உங்களை உணர்ச்சிப்பட்டு அதன் மூலமாக குளிர்காயிற செயல்பாடு தான் அதிகம். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியா உங்களுடைய உணர்ச்சிப்பட்டு மாட்டிக்கிருவீங்க. ஸோ அதனால இந்த மாதம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விருச்சிகராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப தேவையில்லாத ஒரு சில அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும். இந்த மாதத்துல கிட்டத்தட்ட நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 8 மாசமாவே கேட்டை நட்சத்திரக்காரங்க படுற பாடு பெரும்பாடு. விருச்சிகராசியில கேட்டை நட்சத்திரக்காரங்க ஒரு 8 மாசமா அதிகமான டாமினேஷன் சந்திக்காங்க. ரொம்ப ரொம்ப லாக் ஆறாங்க, ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆறாங்க. போதுமடா சாமி ஏன்னா முடியல அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குடா இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தத்திலே இருக்காங்க. சில பேர் வண்டி வாகனங்கள்லாம் காலில் கையில் அடிபட்டவங்களாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து மாறப்போகுது. அந்த மன குழப்பங்கள், மனசுக்குள்ள ஒரு நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த கவலை மாறப்போகுது. இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு கடந்த ஒரு 3 மாதமாக அழுத்தம் இருக்கு அதிகமாக. ஸோ அந்த நிலையும் மாறப்போகுது. நம்மளுடைய அனுஷ நட்சத்திரக்காரங்க, நம்முடைய நேயர்களுக்கு பல பேர் சொல்லியிருக்கேன், இப்போ மறுபடியும் சொல்கிறேன், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக
வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அன்னைக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஃபோன்லாம் சரி, அல்லது உங்கள் வீட்டிலலாம் சரி, அலுவலகத்தினாலும் சரி, தாமரைப்பூ பயன்படுத்துங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பலவிதமான மாற்றத்தையும் பலவிதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும். உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை சந்திக்க முடியும். மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வருமானம் நல்லா வரும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு குறைவு கிடையாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி விரைய செலவுகளும் வரும். தேவையில்லாத விரைய செலவு வரும். தேவையில்லாமல் யாராவது ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்பாங்க, நண்பா எனக்கு பணம் வேணும், கொஞ்சம் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, நான் அடுத்த வாரம் தந்துடுறேன் அப்படிம்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் அப்படி நீங்கள் பணத்தை கொடுக்கக்கூடாது. கையிலையும் கொடுக்கக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணக்கூடாது. ஸோ கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ ரொம்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு. அதேபோல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் விருச்சிக பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முயற்சி எடுக்கும்போது அதில் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. சுப நிகழ்ச்சிகள் இந்த மார்ச்சிலிருந்து மே மாதத்துக்குள்ள நடத்தணும்னு நினச்சிங்கன்னா உறுதியாக நடத்திடுங்க. அதற்கான விஷயங்களை செயல்படுத்தணும்னு நினச்சா உறுதியாக செயல்படுத்துங்க. இதுதான் காலகட்டம். இந்த காலகட்டத்தை விட்டுட்டா நான் 6 மாதம் வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க உறுதியாக தைரியமாக செயல்படுத்தலாம். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை மேக்சிமம் நீங்கள் உட்காந்து பொறுமையாக யோசித்து முடிவெடுத்து செஞ்சிருங்க. அப்படி இல்லைன்னா எல்லாரையும் நம்பி சொல்லாதீங்க. உங்களுடன் இருக்கும் உண்மையான நபர்களை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட மட்டும் இதை சொன்னீங்கன்னா சரியான தீர்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும். யாருக்கும் வாக்கு கொடுக்கறது கூடவே கூடாது. யார்கிட்ட பேசுறதுனாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நிதானமாக பேசுறீங்கன்னா வெற்றிகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்ரகாளியம்மன் வழிபாடு நல்லபடியாக பின்பற்றுங்க. பத்ரகாளியம்மனை நீங்கள் மனசார வழிபாடு செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் நல்ல விதமான முன்னேற்றங்களை நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் உறுதியாக பெறுவீங்க. ஸோ பத்ரகாளியம்மனை கைப்பற்றிக்கோங்க. வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் இந்த மாதம் உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது ஜோதிட ரீதியான கருத்து. தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன, தனுசு ராசிக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீங்க சந்திக்க போறீங்க, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் என்ன விதமான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என்று பார்க்க போறோம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது பல நாட்களாக பல செயல்பாடுகள் செஞ்சும் மன நிம்மதி இல்லை, உண்மையான செயல்பாடுகளுக்கு மதிப்பில்லை என்று இயங்கக்கூடிய என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை செய்ய நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. செய்ய நினைக்கும் போது பலவிதமான தடை வருது. முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. தடை வந்தாலும் கவலைப்படல. 6 மாசம் தான் சரி, 6 வருஷம் தான் சரி, ஏன் முயற்சியை நான் விட மாட்டேன், நான் கட்டாயமா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து முட்டி மோதி செஞ்சும் கூட அதுல என்ன பண்ண முடியல, சரியான வெற்றி பெற முடியல. ஃபைனல் பாயிண்ட்ல போய் டிஸ்டர்ப் ஆகுது, ஏதோ குழப்பம் தடை வருது. ஸோ அந்த தடை இனிமே அதை உடை அப்படிங்கிற மாதிரி முடியும். உங்களால உடைக்க முடியும். நீங்க உடைச்சு காட்டுவீங்க. நீங்க இந்த மாசத்துல முயற்சிகள் மூலமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு கிரகங்கள் வலிமை கொடுக்கின்றன. உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீர்கள். அதே போல உங்களுடைய குரு பகவான் ராசியின் அதிபதியான குரு பகவான் எங்க உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த ரிஷபத்துல உட்கார்ந்திருக்கும் குரு பகவான் அந்த ரிஷப ராசியின் அதிபதி யார் பாருங்க, சுக்கிர பகவான். அப்ப இங்க சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெறாங்க.
அப்ப சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெறும் இந்த மாதத்துல உங்களுடைய திறமை, உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்க நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். பிசினஸ் பண்ணியிருக்கீங்க, பிசினஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றீங்க, ரொம்ப நம்பிக்கையா பண்றீங்க, ஆனா லாபம் மட்டும் கையில வர மாட்டேங்குது. எதிர்பார்த்த லாபத்தை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்க முடியல, தேவையில்லாம விரயம் வந்துருது, அல்லது லாபமே வர்றது ரொம்ப கம்மியா வருது, என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த கவலை இந்த மாசத்தில் கிடையாது. உறுதியாக நீங்க எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்பு தான் சொல்ல முடியும், குறைவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாபம் இரட்டிப்பாக இருக்கும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் இன்னொரு வீடான மீன ராசியில அமர்ந்திருப்பதனால நீங்க புதிய வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, வேலையை இடமாற்றம் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி உங்களோடு உண்மையான அன்பு, உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு அவர்கள் உங்களுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல தனுசு ராசியில யாரெல்லாம் பேராசிரியர், ஆசிரியர், பேங்க் டிபார்ட்மெண்ட் இந்த துறையெல்லாம் வேலை பார்க்கிறவங்களுக்கு உறுதியாக மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல நல்ல முன்னேற்றம். மார்ச் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து அந்த முன்னேற்றத்தை நீங்க உணர முடியும். நல்ல மதிப்பு கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். உங்களுடன் வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுப்பார்கள். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணி பார்ப்போம்னா இந்த தனுசு ராசி நேர்கள்ல பல பேர் வந்து தன் கூட ஒரு 5 பேர் வந்து 10 பேராட்சி வேலைக்கு வச்சிருப்பாங்க. அவங்க கீழே ஒரு 5 பேர் வந்து 10 பேராட்சி வேலை பார்க்கணும். ஆனா அவங்க வேலை பார்ப்பாங்க, அவங்களுடைய அத்தனை வேலை யார் பார்ப்பா? நீங்க தான் பார்ப்பீங்க. நீங்க ஆர்டர் போடுவீங்க, உங்களுக்கு ஆர்டர் போடுற கிரகமைப்பு உண்டு. ஆனா அந்த ஆர்டரை ஒபே பண்ணி அவங்க செய்வாங்களான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அங்கேயும் நீங்க தான் போய் வேலை பார்ப்பீங்க. ஸோ இது வந்து கிரகங்கள் கொடுக்கிற வலிமை. குருவா இருந்து செயல்படுத்த உதவி செய், அதான் விஷயம். ஸோ அப்ப இயல்பாகவே நீங்க அந்த ஆற்றலை இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது, கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுத்திருக்கின்றன என்று பார்க்கிறோம். அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கட்டாயமா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்களுக்கு நான் சரி, உங்களுடைய வீட்டில் யாருக்குனாலும் சரி, ஏதேனும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கீங்கன்னா உறுதியா சுப நிகழ்ச்சிகள் உண்டு. உங்களுடைய சுய முயற்சி அதை ஏதாவது மற்றவங்க சொல்லி தடை பண்றாங்கன்னா இந்த மாசம் அதெல்லாம் கேட்காதீங்க. கேட்டு கேட்டு தோத்தது போதும். நீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் முயற்சிகள் செய்தால் உறுதியாக வெற்றி, மகிழ்ச்சி உண்டு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா சின்ன சின்ன பிரச்சனை வரும். சின்ன சின்ன பிரச்சனை எப்படின்னா கால் வலிக்கு, கை வலிக்கு, முது ரொம்ப வலி, இல்லை அலுப்பா இருக்கு, உடம்பு அலுப்பா இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும். ஸோ அப்போ மெயினாக நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. நீங்கள் நைட்டு கொஞ்சம் வேகமாக தூங்கணும். இந்த மாதம் முழுவதுமே நைட் ஒர்க் அதிகமாக பண்ண வேண்டாம். ஸோ முடிஞ்சளவு 10 மணிக்குள்ள தூங்கிடுங்க. 10 மணிக்குள்ள தூங்கி காலையில் கரெக்டாக 5லேருந்து 5:30க்குள்ள நீங்கள் எழுந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன தாக்கங்கள் உங்களை விட்டு விலகி அந்த தாக்கத்திலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் பொருளாதார விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பணத்தை வந்து உங்க கூட இருப்பவங்களே உங்கள்கிட்ட வந்து எப்படியாச்சும் ஆட்டையை போடணும்னு நினைப்பாங்க, அபகரிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணத்தை வந்து சேமிப்புக்கான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அதாவது ஒரு நகைகள், பொருள்கள், இடங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. கையில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட இருக்கவங்க அப்படியே லவக் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் கட்டாயமாக உங்களுக்கு இடமாற்றம், நல்ல முன்னேற்றம், மதிப்பு, மரியாதை கிடைப்பதற்கான ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற குரு பகவான், நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மூலமாக வெற்றிகளும் மகிழ்ச்சிகளையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றலையும் பெறுவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன். மகர ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன,
மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்ன முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதாவதுங்க, நாங்கள் எந்த ஏழையும் தேடி போகல, ஆனால் எங்களை மட்டும் எல்லா ஏழையும் தேடி வருது அப்படிங்கிற வாழ்க்கை தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த செயல்பாடு. நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மேக்சிமம் மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லது செய்வதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு நான் உதவி செய்ய ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனப்பக்குவத்தில் இருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட கஷ்டம்னு வர்றவங்க இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப ரொம்ப படாத பாடுபடுறேன், நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி, அது நட்பின் ரீதியாகவோ உறவின் ரீதியாகவோ அல்லது ஒரு தெரிஞ்ச வேலை பார்க்குற இடங்கள் மூலமாகவோ உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை உறவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க, அவங்கள ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பீங்க. ஏன்னா உங்கள் கூட இருக்கவங்க எப்பவுமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த எண்ணத்தை பல நபர்கள் சில நேரங்களில் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் உடைஞ்சு போய் வருத்தப்பட்டு அவங்க எனர்ஜி ஆயிடுவாங்க, நீங்கள் டிஸ்எனர்ஜி ஆயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கடந்த 7 வருடமாக ஒவ்வொரு 2.5 வருடமும் உங்களை ஒவ்வொரு விதமாக, ஒரு பக்கம் பொருளாதாரம், இன்னொரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பிரித்து வச்சு இந்த 7.5 வருஷத்தில் உங்களை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அந்த பாதிப்பு, அந்த அழுத்தம், அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு எப்போ இந்த மாதத்திலிருந்தே வெளியேறப்போகுது. உங்கள் ராசியின் அதிபதி தானே சனி பகவான் தானே, அவரே உங்களை 7.5 வருஷம் இந்த பாடாப்படுத்தினாருன்னா, சனி பகவான் உங்கள் ராசியில தான் என்ன பண்றாரு, 10ஆம் இடத்துல உங்கள் ராசி, காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் உங்கள் ராசி தான். அதனாலதான் பல பேருடைய கர்மாவை, அவங்களுடைய கர்மாவை சரி பண்றதுக்கான ஆப்ஷனே உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். அதனால பாதிப்பு, கஷ்டம், கவலை அப்படின்னு யாரு வந்தாலும் என்ன பண்றீங்க, நீங்க உதவி செஞ்சிடறீங்க. உங்களை அடிச்சவனே திரும்ப உங்கள்கிட்ட கவலைகள் இருந்தாலும், என்னதான் அடிச்ச, என்ன பண்ண செய்ய சொல்ற, என்னமையாச்சும் ஒழுங்காரு அப்படின்னு சொல்லி திரும்ப உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த குணம் மாறுமா, அங்க மாறாது. அதேபோல உங்களுடைய இயல்பான குணமும் மாறாது. இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு எப்போதுமே உண்டு. ஸோ இந்த மாசம், இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்ன மாற்றம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க முன்னேற்றத்தை பெற போறீங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற புதன், 10ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்கிரன், ஓகேவா, இந்த பாவக அதிபதி, அதேபோல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி, அதேபோல 6ஆம் இடத்த அதிபதி, 2 பேருமே சுக்கிரன் புதனாக தான் வர்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் நீசம் அடைகிறாரு, ஒருத்தர் உச்சம் அடைகிறாரு. இதான் கான்செப்ட். அப்போ அங்க நீசபங்க ராஜயோகம் கிடைக்குது. நீசபங்க ராஜயோகம் எந்த இடத்துல கிடைக்குது, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இணைவு இருப்பது. ஸோ இதுல 3 கிரகங்கள் ஆல்ரெடி ஆரம்பத்திலேயே இருப்பாங்க. மார்ச் மாதம் ஆரம்பத்திலேயே சுக்கிரனும் புதனும் ராகுவும் 3 கிரகங்கள் ஆரம்பத்திலேயே எங்க இருக்காங்க, நம்மளுடைய மீன ராசியில தான் இருக்காங்க. ஸோ அப்ப இந்த 3ஆம் இடத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய வலிமை அதிகமாகுவதனால் உங்களுடைய முயற்சிகளை நல்ல விதமான வெற்றிகளை பெறுவதற்கான அமைப்பு உண்டாகும். உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுடன் வேலை பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும், ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்தில் இருந்தே இருக்கிறது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதியான சூரியன் ஃபர்ஸ்ட் உங்க ராசிக்கு 2ல அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகள் விட்டுறக்கூடாது. அது நல்ல வார்த்தையா இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தையா இருந்தாலும் சரி, எந்த வார்த்தையாக இருந்தாலும் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடக்கூடாது. நான் செஞ்சு தரேன், நான் முடிச்சு தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துடக்கூடாது. அதே போல உங்களுடைய சித்தப்பா உறவு முறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த உறவு முறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும். அவங்களுக்கும் உங்களுக்கும் சில விவாதங்கள் வருதுன்னா நீங்க என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா செயல்படணும், நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும்.
கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலமாக மகர ராசியில் உள்ள திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான மன அழுத்தங்களும் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த மன அழுத்தம், இந்த பிரச்சனைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல ஒரு ஃபினிஷிங் கொடுக்க போகுது, ஒரு செயல்பாடுல மாற்றத்தை கொடுக்க போகுது. மன அழுத்தமே இல்லைப்பா, இந்த மாசம் நான் நிம்மதியா இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதமாக உறுதியாக இருக்கும். நம்மளுடைய மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் உறுதியாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் ஒரு விஷயத்த யாராவது சொன்னாலும், யாராவது சொல்லி உங்களை செய்ய சொன்னாலும் என்ன பண்ணும், கொஞ்சம் நிதானமா பொறுமையா அவசரப்படாமல் செஞ்சீங்கன்னா பாதிப்படைய மாட்டீங்க. நீங்க இங்க இருந்து உங்க வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினைச்சு கிளம்புறீங்க வச்சுக்கோங்க. அது கார்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினைச்சு போகும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க, டைவர்ஷன் அப்படின்னு வேற பக்கம் உங்களை வாண்டடா தெரி போட்டு போய் முட்டுச்சந்திர போய் முட்டை விட்டுருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக ப்ராப்பராக நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல் மகர ராசியில் குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கி, உங்கள் பேச்சை கேட்காம உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதம் இனிமேல் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க, உங்களுக்கான மதிப்பு கொடுப்பாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்க குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குன்னா அந்த குழந்தை ஏதாவது ஒரு அறிவுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சு இன்னார் மகன் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லக்கூடிய ஆற்றல்ல செஞ்சு கொடுப்பாங்க, ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது. குழந்தைகளை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு, ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. அதே போல காதலை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டு காதலை சொல்லலாமா வேண்டாமா, காதலை சொன்னா பிரச்சனை மாட்டிக்கிடுவோமா, பிரச்சனை இல்லாம தப்பிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்க பாத்தீங்களா. காதல்னாலே பிரச்சனைங்கிறது காதல்ல மாட்டிக்கிட்டவங்களுக்கு தெரியும், அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் காதலை சொல்லலாமா வேண்டாமா வருத்தத்துல இருக்கிற மகர ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த மாதம் காதலை சொல்லி காதல் மூலமாக சில மகிழ்ச்சிகளை, ஒரு மனப்பூர்வமான சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். காதல் கவிதைகள் அதிகமாக வரும், கற்பனை ஆற்றல்கள் அதிகமாக வரும், பொருளாதார விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் வரும், புதிய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு, புதிய இடமனை வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஒரு சின்னதாக நகை வாங்க முடியலங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்க கட்டாயமா இந்த வட்டம் பெரிய நகையை கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கிறது. இதுக்கு உங்களுடைய சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால், மிக வலிமையாக இருந்தால், தசாபுத்தி அமைப்புகள் மிக சிறப்பாக இருந்தால் நம்ம சொன்ன பலன் அப்படியே கிடைக்கும், கவலையே பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதே போல வெளிநாடு முயற்சிகள், வெளிநாடு மூலமாக ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு உண்டாகும் போது அப்ப வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாமா, வெளிநாடு பயணம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன் ஆனா போனதுல எனக்கு லாபம் இல்லை, இந்த மட்டும் நான் போலாமா, மார்ச் மாதம் இறுதியில ட்ரை பண்ணலாமா, மார்ச் மாதம் ஆரம்பத்திலே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஏதேனும் சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குன்னா மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல முயற்சி எடுங்கள். உறுதியாக வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பை தரும், அதன் மூலமாக மாற்றங்களும் லாபங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஐயா நான் வெளிநாட்டுல இருக்கேன், நான் மகர ராசி, நான் வெளிநாட்டுல இருக்கேன், அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா, வெளிநாட்டுல வேலை பார்க்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும். இப்போ 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த இடத்துல 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது. ஏன் இந்த வெளிநாடு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நம்ம உட்கார்ந்து இருக்கிறது இந்தியால, தமிழ்நாட்டுல. ஆனா வெளிநாடு மக்களை பத்தி ஏன் பேசுறோம்னா, நம்மளுடைய இந்தியர்கள், அதே போல மலேசியா நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்துருக்காங்க. அனைவருமே நம்மளோட சகோதர சகோதரிகள் தான். ஸோ இந்த யூடியூப் சேனல் மூலமாக மலேசியா கால் வருது, கனடா கால் பண்றாங்க, அதேபோல் சிங்கப்பூர் நிறைய கால்ஸ் வருது, அதே போல இலங்கை தமிழர்கள், நம்ம இலங்கை நண்பர்கள் நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணும்னு கேட்காங்க. ஸோ வெளிநாடுல ஏகப்பட்ட கால்ஸ் நமக்கு இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி சந்திக்க முடியுது அப்படின்னா, இறைவன் புண்ணியத்தால்
சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், இந்த நவ கிரகங்களுடைய புண்ணியத்தால் யூடியூப் மூலமாக நான் உங்களை சந்திக்க முடியுது. அதுக்கு இந்த யூடியூப் சேனல் நண்பர்களும் நமக்கு உதவி செய்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம், உங்களுடைய உண்மையான அன்பு கிடைக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு மாத பலன்களும் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வெளிநாடு மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, பொருளாதாரத்தில் நல்ல விதமான மாற்றம் உண்டு, ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்களாக போய் வாண்டடாக யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. பொருளாதார விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மற்றவங்க குடும்ப விஷயங்களை தலையிட வேண்டாம். இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிங்க. ரொம்ப வெற்றி உண்டு, சந்தோஷத்தை உறுதியாக பெறுவீங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலமும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க. ஐயப்பன் கோயிலுக்கு சனிக்கிழமை மறக்காமல் போங்க. வெற்றிகள் மகிழ்ச்சிகளையும் மகர ராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் உறுதியாக சந்திப்பீர்கள் என்று சொல்ல முடியும். கும்ப ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன? மாசம் நீங்க வீடியோ போடுறீங்க, வருஷம் பலன்கள் சொல்றீங்க. நீங்க சொல்ற விஷயம் அப்படியே நடக்கு சார். சில கிரக அமைப்புகளை வச்சு நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொன்னதில்ல அதிகமான நண்பர்கள் கும்பராசிக்காரங்க தான். உண்மையை சொல்றேன், பர்ஃபெக்டா கும்பராசிக்காரங்க நம்ம வீடியோ பதிவு போட்டால் உறுதியாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்ஸ் யூடியூப்பில் கொடுத்துறீங்க. ஸோ அல்லது எனக்கு கால் பண்ணியுமே சொல்லியிருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக டிகிரி வைஸாக நீங்கள் கணக்கிட்டு சொல்லும்போது பர்ஃபெக்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பலன் சொல்கிறீங்க. அப்போ இந்த கும்பராசி நேர்கள் ஏன் இந்த விஷயத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணேன். கிரக ரீதியாக நம்ம செக் பண்ணணும்ல. நம்ம ஜோதிடத்தை, கிரகங்களை நம்ம மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கலையை நம்ம லவ் பண்றோம். அப்ப நம்ம அந்த லவ்வை மற்றவங்க சொல்ற மாதிரி நம்ம உண்மையா லவ் பண்ணணும்ல அப்படிம்பாங்களா. அதே மாதிரி ஏன் நம்மளுடைய கும்பராசினியர்கள் நமக்கு அதிகமாக கமெண்ட்ஸ் கொடுக்காங்க அப்படின்னா, அவங்க கோவிலில் இருக்க மேலே உள்ள ஒரு கலசம், அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய தன்னை கும்பிடுறவங்க, தன்னை பற்றி நேசிக்கிறவங்க, தன்னை பற்றி சொல்றவங்க அத்தனை பேருக்குமே தாம் உள் மனசுலேருந்து ஒரு வாழ்த்தை தெரிவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இன்னும் உயர்ந்த நிலையை நோக்கி பயணித்து அதற்கான செயல்பாடுகளை வெற்றி பெறீங்கிறதா என்னுடைய கருத்து. உங்களுடைய ஃபீட்பேக்கு நான் என்னுடைய மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஃபீட்பேக் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வட்டம், இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு கிரகம், அதாவது உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதன் சனி பகவானே உங்கள் ராசியில் ஜென்மஜனியாக உட்கார்ந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் அகைனானது, உங்களுடன் இருப்பவர்கள் யார் யாரெல்லாம் கெட்டவங்க, உங்களை யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க, யார் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்கிறத உணர்த்தினார். அது எப்படி உணர்த்தினார்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருந்தால் நம்ம கூட இருக்கவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டோம். உண்மை தானே? சந்தோஷமா இருந்தால் யாராச்சும் நம்ம கூட இருக்கவங்களை பற்றி அதிகமாக யோசிப்போமா? நம்ம ஜாலியாக இருக்கோம், கூட இருக்கவங்க ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் நம்ம எப்போ உணர்வோம்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் கவலையும் வரும்போது தான் நம்ம கூட இருக்கவங்களுடைய அன்பு நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு இந்த 2.5 வருஷத்தில் உங்கள் கூட இருக்கவங்க, உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவியாகவே இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகள் நீங்கள் கஷ்டப்படும் போது, நீங்கள் இப்போ வருத்தப்படும் போது, இந்த 2.5 வருஷத்தில் உங்கள் கூட 10 பேர் இருந்தாங்க, இல்லை 5 பேர் இருந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், அதில் ஒரே ஒரு ஆள் அல்லது 2 பேர் தான் உங்க கூட உண்மையாக இருந்திருப்பாங்க, அதிகபட்சம் நான் சொல்கிறது. ஆனால் இது எல்லாருமே என்னென்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட சேர்ந்து சவாரி பண்ணவங்க, கூட சேர்ந்து பயணித்தவங்க, இவ்வளோதான். அப்போ 2.5 வருஷத்துல சனி பகவான் உங்கள் ராசியில் உட்காந்து என்ன பண்ணுறாரு, இவன் கெட்டவே, இவன் நல்லவே, இவங்கெல்லாம் உண்மையாக இருக்காது, இந்த பொண்ணுலாம் உண்மையாக இருக்குது, இந்த பொண்ணுலாம் உங்களை யூஸ் பண்ணிக்கிச்சு, இந்த பையன் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி உங்களை, கும்பராசிக்காரராகிய உங்களை உணர்த்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயம். இப்போ என்ன பண்ணுறாரு, சனி பகவானும் இந்த மாதத்தில் 15ஆம் தேதி வரையும் உங்களுடன் டிராவல் பண்ணுறாரு. மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதி வரையும் டிராவல் பண்ணுறாரு. ஏற்கனவே 15 நாள் இருந்துட்டார். பிப்ரவரி 16 உங்க கூட இருந்தார். இப்போ இந்த மார்ச் மாத பலன்களையும் என்ன பண்ணுறாரு, உங்க கூட டிராவல் பண்ணுறாரு. அப்போ கும்பராசியில் சூரியனும் சனியும் இணைந்து டிராவல் பண்ணும்போது நீதி, நேர்மை, உண்மை என்று கும்பராசிக்காரர்கள் உறுதியாக நேர்மையாக இருந்தால்
அடுத்து வர காலகட்டங்களில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற போறாங்கிறது உண்மை. அதே போல தன வரவுகள் இந்த வட்டம் கொஞ்சம் அதிகமாக வரும். பொருளாதார விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வரும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும். அது எந்த உறவுல பிரிந்தாலும் அந்த உறவுகள் உங்களுடைய உணவுபூர்வமான அன்பை புரிந்து கொண்டு உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ஐயா, ரொம்ப நாளா உண்மையா பாசமா இந்த நண்பன் போல வேற நண்பனே இல்லை, என் உயிர் நண்பன் இருந்தேன், இந்த 2.5 வருஷத்துல அந்த நண்பன் என்னை ஏமாற்றி விட்டான், கஷ்டப்படுத்திட்டான், எனக்கு இன்னும் பல லட்ச ரூபா தர வேண்டியிருக்கு, நான் அதை கேட்டு போறேன், காசு வச்சுக்கிட்டு கூட தர மாட்டேங்காங்க, கொடுத்த காசை கொடுக்க மாட்டேங்காங்க. ஐயா, என்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப பாசமா என்கிட்ட கேட்டாங்க, நான் நட்புக்காண்டி அந்த பொண்ணுக்கு நான் உதவி செஞ்சேன், என்னை ஏமாத்திட்டாங்க, அப்படிலாம் ஃபீலிங் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. என்னையை பொறுத்தளவு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுத்த காசை திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகநாதர்கள் உங்களுக்கு உறுதியாக உங்களுடைய உண்மையான பணத்தை பெற்றுக் கொடுப்பார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. அதே போல பெண்களுக்கு, கும்பராசியில் உள்ள பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியத்துக்காக இல்லாம ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். அதாவது பாத்தீங்கன்னா பணத்தை கூட எங்க இருந்தாலும் வாங்கிடலாம். பணத்தை கூட என்ன பண்ணலாம், ஒரு கடனை வாங்கி பேங்க்ல போய் லோன் வாங்கி அல்லது கடன் பக்கத்துல கடன் வாங்கி கூட நம்ம சமாளிச்சிருவோம். ஆனா குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற போது அந்த துடிப்பு, அந்த கவலை, வருத்தம் யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்திலே குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தப்படுகின்ற கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களை விட்டு சனி பகவான் இந்த மாதம் இறுதியில் கலந்து செல்லும் பொழுது ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க அதிகமான சூழ்நிலை உண்டு. 2வது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றன. வம்சம் விருத்தியாகும், இப்படித்தான் சொல்லலாம். இந்த சாட்டா சொல்லணும்னா கும்பராசிக்கு உங்களுடைய வம்சம் விருத்தியாகும், மகிழ்ச்சியை சந்திக்கும், அற்புதமான செயல்பாடுகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது சந்தோஷத்துக்காகவே உங்களை நீங்கள் ஆளுமை கொள்வதற்கான செயல்பாடுகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் செய்து கொடுக்கின்றன. அதே போல கும்ப ராசியில யாரெல்லாம் சேல்ஸ் ஃபீல்டு, அதாவது வெளியே ரவுண்டிங்ல இருந்து பிசினஸ் பார்க்காங்கல்ல, அதுல பிசினஸ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி அல்லது மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல யார் யாரெல்லாம் இயங்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அலைந்து திரிந்து வேலை பார்க்கிற அனைவருக்குமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்ந்து சென்று வேலை பார்க்கணும், அது ரன்னிங்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பிசினஸ்ல இருந்தாலும் சரி அவர்கள் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு. அதே போல கலைத்துறை சம்பந்தப்பட்ட, அதே போல பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட, அழகு துறையில எந்த துறையில அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை பார்க்கிற அல்லது சொந்தமாக வச்சிருக்க நம்மளுடைய அன்பு கும்பராசினியர்களுக்கு அதிவிதமான லாபத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த மாசத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். ஒரு ப்ராப்பரா என்ன பிளான் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் ஒரு திட்டம் தீட்டுங்க. என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன விஷயம் செய்யணும், என்னென்ன விஷயம் செய்யக்கூடாதுங்கிறத ஒரு ப்ராப்பரா ஒரு திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செயல்பாடு உண்டாகும். நீங்க அதை விட்டுட்டு நீங்களா செஞ்சிருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா மட்டும் கிடைக்கக்கூடிய பலனை முழுமையாக பெற முடியாது அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அதே போல இந்த மாதத்துல நம்மளுடைய கும்ப ராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மாமனார், நாத்தனார் அல்லது குடும்பத்தில் உள்ள ஏதோ ஒரு உறவு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா, என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, நானும் அந்த குடும்பத்தில் ஒரு உண்மையான அன்பை கொடுத்து இருக்கேன் ஆனா என் அன்பை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி கும்பராசி பெண்கள் யாரேனும் வருத்தப்பட்டால் அந்த உறவு உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, கணவர் வீட்டு குடும்பத்தில் உள்ள அத்தனை உறவாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உறவிலிருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய உண்மையான அன்பையும் மதிப்பளித்து அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுவாங்க, உறுதியா பேசுவாங்க. ஓகேவா? அதனால வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கும்பராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்ல முடியும். ஆண்களுக்கு பொருளாதார விஷயங்களில் மகிழ்ச்சி என்றால் கும்பராசியில் உள்ள பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டாகின்றன. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருந்துட்டீங்கன்னா
வெற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்களை உறுதியாக வெற்றி பெறுவீங்கிறது கிரக ரீதியான உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலில் உள்ள வீரபத்ரர் வழிபாடு கரெக்டாக பின்பற்றுங்கள். வீரபத்ரரை இந்த ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலில் சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பது என்னுடைய கருத்து. மீன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த மார்ச் மாதத்துல இறுதியில 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் ராசியிலே அமர போறார். ஜென்ம சனியாக வரப்போகிறார். அவர் உள்ள வரும்பொழுது அவர் மட்டுமா உள்ள வராது, அவருக்கு முன்னாடி ஏற்கனவே 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்காங்களே. அப்ப எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் திறமையும் எங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டா உறுதியாக உண்டு. மீனராசி அன்பர்கள் எதையும் சமாளித்து ஆழ்கடலில் அமர்ந்திருக்கும் நபர்களைப் போல் ஆழ்கடலில் உள்ள விஷயங்களை எடுத்து ஒரு முத்தை போல் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது. கடலுங்க, நீங்க மிகப்பெரிய கடல். இந்த கடலை பயன்படுத்துற விதம் தான் யாருக்கும் புரிவதில்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தனித்திறமை தனி தகுதி உண்டு. உங்களுடைய திறமைய முழுமையா புரிஞ்சுக்கிட்டா, உங்களை உண்மையாகவே சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தா உங்க கூட இருக்கவங்க எல்லாம் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. கடைசி வரையும் உங்களுடைய கம்யூனிகேஷனை கட் பண்ணாத நபர்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப சிறப்பாக இருந்திருப்பாங்க. யாரெல்லாம் உங்களை கட் பண்ணாங்களோ அவங்க காசுக்கு திண்டாடுவாங்க. உண்மையாகவே மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேரையும் பாருங்க, உங்களை உபயோகப்படுத்திட்டு பயன்படுத்திட்டு இப்ப நீ தேவையில்லைன்னு சொல்லி போன அத்தனை உறவுகளுமே பொருளாதாரத்துக்கு கடைசியாக திண்டாடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இதுதான் உண்மை. எதுக்காண்டி இதை தைரியமா வெளிப்படையா நம்ம சொல்றோம்னா, யாருக்குமே கிடைக்காத பாக்கியம், யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் சுக்கிர பகவான் உங்க ராசியை தான் உச்சம் பெறுகிறார். இப்ப சுக்கிர பகவான் உங்க ராசியில உச்சம் பெறுறதுனால உங்களை பயன்படுத்திக்கிட்ட அத்தனை பேருமே லாபத்தையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. ஐயா, அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி ஆற்றல் இருக்கு, எங்களை பயன்படுத்தினது எல்லாமே நல்லாதான் இருக்கா, எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, இப்ப கோச்சார ரீதியான கிரகங்கள் அந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்க போகிறது. உங்களை பயன்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேருக்குமே உங்களுடைய உண்மையான திறமையை வெளிக்காட்டுவதற்கான அமைப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் 5 கிரகங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்து பல நபர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறது. உலகியல் ரீதியாகவே பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான மகிழ்ச்சிகளையும் சந்திக்க முடியும் இந்த 5 கிரக இணைவு மூலமாக. உங்களுக்கு வேலையில இடமாற்ற வேண்டும் என்று நீங்க காத்திருக்கீங்க. எப்படா இந்த வேலையை விட்டு போவோம், நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் நம்மளை மதிக்க மாட்டேங்காங்க, சும்மா டம்மி பீஸா இருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காங்க, ஆனா நம்ம வேலை பார்க்கவும் உண்மையா இருக்கோம், நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே அப்படிங்கிற தாக்கம் உங்களுக்கு இருந்தால் அந்த தாக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க போகிறது. நீங்க அந்த வேலையிலிருந்து இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு, ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நான் வேலையை விட்டு போக விரும்பல, இந்த இடத்திலேயே என் திறமையை நான் காட்டுறோம். இந்த இடத்துல நான் அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், உண்மையா வேலை பார்த்திருக்கேன், நான் ஏன் வேலையை விட்டு போனோம், இந்த கிரகத்துடைய இடமாற்றத்துக்குரிய விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ளல, இங்கே நான் ஜெயிக்கணும், இந்த இடத்துல என்னுடைய முழு திறமையை அவங்க புரிஞ்சு என்கிட்ட அவங்க எனக்கான மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்தை கொடுங்க. 3 நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், அதுக்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர நேயர்களுமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இடம் மாற்றத்தை விரும்புறவங்க விரும்புறேன்னு மட்டும் சொல்லுங்க, தப்பு கிடையாது. விருப்பமே இல்லை, இந்த இடத்துல என் திறமையை நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்கள். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. இந்த இடமாற்றத்திலிருந்து நீங்க தப்பிப்பதற்கான ஆற்றலை உறுதியா வழிபாடு முறைகளை உங்களுடைய நட்சத்திர வாரியாக நான் உங்களுக்கு சொல்றேன். கட்டாயமா இலவசமா அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நான் உங்களுக்கு இலவசமாக சொல்வேன். ஓகேவா? ஸோ இடமாற்றத்தை விரும்புறேன், ஈஸியா மாறணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, அதுக்கான வழிபாடு சொல்றேன். ஓகேவா? இது உங்களுக்கு பொதுவாக ஒரு சொன்ன விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அழுத்தத்தை சந்திச்சுக்கிருக்கீங்க. இப்போ ஒரு 3 மாசமா உங்களுக்கு என்ன பண்ணனே புரியல, எது பண்ணாலும் பிரச்சனையா இருக்கு.
எது பண்ணாலும் குழப்பமா இருக்கு. பண்ணது எல்லாமே கரெக்டா பண்ணாலும் தப்புன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா இந்த நிலை மாறப்போகுது. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பெண்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்திப்பீங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா அடிப்பாதம் வலி உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த பாதம் வலி குறைய போது ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். மருத்துவ செலவு ஏன் வருதுன்னே தெரியாமல் விரைய செலவு மட்டும் சந்திச்சுக்கிருக்க உங்களுக்கு சுப செலவுகள் இனிமேல் ஏற்பட போது. சுப நிகழ்ச்சிகளுக்கு சுப சந்தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க செலவழிக்கலாம். அந்த ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன. வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும். அதன் மூலமாக மாற்றத்தை பெற முடியும். முயற்சிகள் உள்ள தடைகள் விலக போகுது. அதே போல மீன ராசியில யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்களோ அவங்கள ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப நிதானமா யோசித்து முடிவு எடுத்து செய்யுங்க. நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல மரியாதை கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். எந்த துறையில ஒரு டீச்சிங் லைன்ல இருக்காங்களோ அவங்களாம் வெற்றி பெறுவீங்க. மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. நல்ல படிப்புல முதன்மையான மாணவன், நல்லா படிக்கிறான், திறமையான பையன் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகிறது. மீன ராசியில பெண்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்கள் உங்களை விட வயது குறைந்தவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அவங்க கூட பயணிக்கீங்கன்னா, வண்டி வாகனங்களை பயணிக்கீங்கன்னா கவனமா போங்க. வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப நிதானமா செயல்படுங்க. அதே போல ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டக்கூடாது. வண்டி ஓட்டினீங்கன்னா சில நேரங்களில் சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும். ஸோ அதாவது மற்ற ராசிக்காரங்களாம் ஃபோன் பேசிட்டு போனால் மாற்றாங்களோ இல்லையோ, இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் ஃபோன் பேசிட்டு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அரசாங்கம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விஷயம் வந்துடும். ஸோ கவனமாக நிதானமாக போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே போல் உங்களை விட வயது குறைந்தவர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொரு வார்த்தைகளுமே நிதானமாக விடுங்க. ஏன்னா தேவையில்லாமல் அவங்களுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்துடும். ஸோ கவனமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்ல விஷயங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே சிறப்பாக வாங்கி வச்சுக்கலாம். இதான் விஷயம். சனி பகவான் இந்த மாதம் இறுதியில் உள்ள வராரு. ஸோ அவர் வந்தால் என்னென்ன மாற்றத்தை கொடுப்பாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்ம சனி பயிற்சி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு கட்டாயமாக பதில் சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள இந்த விஷயம் எப்போ நடக்கும், அந்த விஷயம் எப்போ நடக்கும், அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயமாக என்ன பண்ணுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜோதிட ரீதியாக தெளிவாக ஆராய்ந்து உங்களுடைய கடந்த காலங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள் முழுமையாக சொல்ல முடியும். ஓகேவா? இந்த மாசத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம கோவில் சொல்லிட்டோம். ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும். காமாட்சி அம்மன், மாரியம்மன், இந்த ரெண்டு அம்மன்ல ஏதாவது ஒரு அம்மனை முழு மனதோடு இதுதான் எனக்கு கதி, என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இங்கே கொடுக்கணும். ராசிக்கு வரப்போகின்ற சனி பகவானால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனதுருகி போய் நீங்கள் கையெழுத்து கும்பிட்டீங்கன்னா உறுதியாக மீன ராசிக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலாக இந்த மார்ச் மாதம் உறுதியாக இருக்க போகிறது என்பதை குறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும். வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா
ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.